சிவனுக்காக வைத்திருந்த அன்னத்தை கபாலம் உண்டதை கண்ட அந்த நொடியில் பார்வதி தேவி எவ்வாறு விஸ்வரூபம் எடுத்தார் தெரியுமா? பிரம்மாவின் 5வது தலையை தனது திரிசூலத்தால் கொய்தார். ஆனால் அதனால் ஒரு பயங்கரமான சாபம் ஏற்பட்டது. பிரம்மாவின் அந்த சிரசு கபாலம் சிவபெருமானின் கரத்திலேயே ஒட்டிக்கொண்டது. எவ்வளவு முயன்றும் அது அவரை விட்டு நீங்கவில்லை. பிரம்மஹத்தி தோஷம் அவரை சூழ்ந்தது. சிவபெருமான் பிச்சாடனராக உலகம் முழுவதும் அலைந்தார். ஆனால் கபாலம் அவரை விடாமல் தொடர்ந்திருந்தது. இதை கண்ட பார்வதி தேவி மனம் வருந்தினார். தம் கணவரை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என தீர்மானித்தார். மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி அவர் சிவபெருமானை தண்டகாரண்யம் என அழைக்கப்படும் மேல்மலையனூர் மயானத்திற்கு அழைத்து வந்தார். அங்கு மயானத்தின் நடுவில் தன் கருணையாலும் ஞானத்தாலும் நிறைந்த பார்வதி தேவி சுவையான அன்னத்தை சமைத்தார். பக்தியுடன் அதனை சிவபெருமானின் கையில் இருந்த கபாலத்திற்கு ஊட்டினார்.